உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு? மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி 7.5 சனியா ரொம்ப ஆரம்பத்திலேயே பயந்த ஒரு விஷயமே என்னென்னா, ஐயையோ 7.5 சனி வந்துருச்சு, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம். காரணம் என்னென்னா, இந்த ஒரு படத்தில் வர மாதிரி உமக்கு 7.5 தொடங்கிடுச்சு ஓய் அப்படிங்கிற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. இதில் வக்கரமாகிறார் ஜூலை 27 வக்கரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு தீமையை மட்டுமே செய்யும் கிரகமாக அறியப்படும் சனி தன் நிலையை மாற்றிக்கொள்கிறார். அதாவது நன்மையை தரும் சனியாக மாறுகிறார். சூப்பரான விஷயம் இல்லை இது? இப்போது நமக்கு நல்லவன் நல்லது பண்ணுறதை விட கெட்டவன் நல்லது பண்ணுறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, அது இன்னும் நிறைய ரீச் ஆகும், அது நிறையா அள்ளி கொடுப்பார். சனியுடைய கேரக்டர் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுக்குற மூடுக்கு வந்துட்டார். அப்போ 12 இருந்து என்ன கொடுப்பாருன்னு பார்த்தா, விரயங்கள் பண்ணுங்கிற சட்டத்தை சனி மீற போகிறதில்ல. ஆனால் அது அசுப விரயமா சுப விரயமாங்கிறதுல தான் சாப்டர் இருக்குது பிருந்தா. சுப விரயம்னா என்ன? நமக்கான விஷயங்களை நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கும் போது அது சுப விரயம். நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாம் நல்லது செய்யும்போது அது சுப விரயம், மகிழ்ச்சியான விரயம். அப்போது இந்த மகிழ்ச்சி என்பது எங்கேருந்து வருகிறது? இந்த சனி 12ஆம் இடத்துல நிறைய பேர் வீட்டில் வெறும் சுபச்சத்தம் மட்டும்தான், மங்கள சத்தம் தான் கேட்கும். டும் டும் கல்யாணம், ஒரே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. காரணம், 12ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 12இல் இருப்பவர் வக்கரம் அடைந்து 2 பார்க்குறார். சனி எப்படி காசு கொடுப்பாரு, மற்றவங்க எப்படி காசு கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. சனி அப்படியே அள்ளி கொடுப்பார், இந்த எடுத்துக்கோ எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு. ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் சும்மா அப்படி கட்டையை சாய்ச்சிட்டு வரலாம், அவ்வளோதான். அது தூக்கம், ரெஸ்ட்டு கிடையாது. இது தூக்கம் கிடையாது, சும்மா ரெஸ்ட்டு. அந்த பிஸியில் வச்சுருப்பார். இந்த டிசம்பர் மாதம் வரையிலே ஏ2 முடியும் போது கம்பல்சரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். இந்த வருஷம் சாதிச்சிருப்பீங்க. அதான் அதில் ஒரு பெரிய விஷயம். சனி பகவான் அடுத்து 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது காசிப்ஸு, 6ஆம் இடம் என்பது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ், அது எல்லாத்தையும் சனி பகவான் கிளியர் பண்ணுறார். எப்படி? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் வியாதி கடன் கஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் ஒன்று தான், எப்பொழுது இந்த இஎம்ஐ சிறையிலிருந்து, எப்பொழுது இந்த பேங்க் சிறையிலிருந்து வெளிவருகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்குகிறீர்கள். ஆரம்பத்தில் ஆசையாக இருந்த எல்லாமே பிற்காலத்தில் வட்டி கட்டும்போது வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி கடைசியாக வட்டி வித்த காசு. அந்த மாதிரி இந்த கடன் வாங்காமல் தான் நம்ம அப்பா அம்மா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. நம்ம ஏன் இவ்வளோ பிபி சுகரில் சுற்றுறோன்னா, கடனை ஊருப்பட்டு தான் வாங்கிடுறோம். அதை நிறுத்துங்க, நிம்மதியாக இருப்போம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இனி நான் சத்தியம் பண்ணி இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிக்கணும். அது இந்த சனி பகவான் அந்த மெச்சூரிட்டி கொடுப்பார், எல்லா கடனையும் அடைச்சி விட்டுருவார். ஸோ அதோட அந்த பேங்க்காரங்கள்லாம் பிளாக் பண்ணிடுங்க, இனி உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது அப்படின்னு பண்ணிடுங்க. நம்மளே சேர்த்து வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது. அதிர்ஷ்டம் உடனே நம்ம ஆட்கள் உடனே கேட்குறது என்னென்னா, ஓகே குருஜி, ஐ வில் சென்ட் தி லொட்டே நம்பர் அப்படிம்பாங்க. லொட்டே நம்பர் பேர் அதிர்ஷ்டம் இல்லை. நான் அடிக்கடி சொல்வது ஒன்று தான், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று பொருள். ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு உங்கள் உடம்பும் மனசும் முடிவெடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதிர்ஷ்டம் வருதுன்னு அர்த்தம். அதுதான் அதிர்ஷ்டமே தவிர மற்ற அதிர்ஷ்டம் இல்லை. 9ஆம் இடத்தை பார்த்து விட்டார். சூப்பராக இருக்க போகிறீங்க மேசராசிக்காரர்கள்.
அடிதூள். இந்த வக்ர காலத்துல, சனி பயிற்சி வக்ர காலத்துல எந்த கோவில வணங்கினா நல்லா இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வணங்கணும்னு தேவையில்லை, அவங்களுக்கு தான் நல்லா இருக்கேன். இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. இந்த காலகட்டத்துல 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 92 மார்க், பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் வந்து சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார், ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் வரங்கிற மாதிரி ஒரு 6 months உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுற பார்க்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். கால புருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுபவிரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும் கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால் பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு, விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பலிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிற்குரிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிப்படுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.